கிரிக்கெட் ரசிகர்களால் பெரும் எதிர்பார்ப்புடன் ரசிக்கப்படும் IPL தொடரின் இறுதிப் போட்டி இன்று நடைபெறுகிறது. கடந்த மார்ச் 22ஆம் திகதி தொடங்கிய 2025 IPL கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் பெங்களூரும் பஞ்சாபும் மோதுகின்றனர். ரசிகர்களால் அதிகம் விரும்பப்படும் சென்னை, மும்பை ஆகிய இரண்டு அணிகளும் இறுதிப் போட்டியில் இல்லை என்பது ஒருபுறம் இருக்க, கிண்ணத்தை கோலி தூக்குவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அகமதாபாத் மைதானத்தில் நடைபெற உள்ளது. 18 ஆண்டுகால IPL வரலாற்றில் ஒருமுறை கூட சாம்பியனாகாத பெங்களூர், பஞ்சாப் அணிகள் நேருக்கு நேர் மோதுகின்றன. இதனால் IPL மகுடத்தை புதிய சாம்பியன் கைப்பற்றப் போவது உறுதியாகியுள்ளது. அகமதாபாத் மைதானத்தில் நடக்கும் இறுதிப் போட்டியில் களமிறங்க உள்ள RCB, பஞ்சாப் ஆகிய இரு அணிகளும் சரிசம பலத்துடன் களமிறங்குகின்றன. T20 போட்டிகளை பொறுத்தமட்டில், குறிப்பாக IPL போன்ற தொடரில் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில் பந்து வீச்சாளர்களின் பங்கே அதிகளவு ஆகும். T20 போட்டிகளை பொறுத்தவரை சிக்சர், பவுண்டரி விளாசும் நோக்கத்துடனே களமிறங்குவார்கள். இவர்களை கட்டுப்படுத்தும் பெரும் பங்கு பந்து வீச்சாளர்களுக்கு உண்டு. திறம்பட இந்த அதிரடி வீரர்களை கையாளும் பந்து வீச்சாளர்களின் கையில்தான் வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியும் உண்டு. நீண்ட பேட்டிங் பட்டாளத்தை இரு அணிகளும் கொண்டுள்ள நிலையில் இந்த பேட்டிங் பட்டாளத்தை சமாளிக்கும் வல்லமை பந்துவீச்சு பட்டாளம் இரு அணிகளிலும் உண்டு. இதுவரை நடந்த 17 சீசன்களில் RCB அணி சாம்பியன் ஆகாததற்கு முக்கிய காரணம் பந்துவீச்சு பலவீனமே ஆகும். இதன் காரணமாகவே கெயில், டிவிலியர்ஸ் ஆகிய ஜாம்பவான்களுடன் இணைந்து கோலி பல வருடங்களாக முயற்சித்தும் கிண்ணம் வசப்படவில்லை. ஆனால் நடப்பு சீசனில் RCB அணியின் பந்துவீச்சு சிறப்பாக அமைந்துள்ளது. கெசில்வுட், புவனேஸ்வர், ஜாஸ் தயாள் வேகத்தில் முக்கிய அம்சமாக உள்ளனர். குறிப்பாக நட்சத்திர பந்துவீச்சாளராக கெசில்வுட் உள்ளார். எதிரணியில் முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்துவதுடன் நெருக்கடியான சூழலில் ஆட்டத்தை மாற்றி RCB வசம் கொண்டுவரும் பணியை சிறப்பாக செய்து வருகிறார். ஸ்விங் கிங் எனப்படும் புவனேஸ்குமார் முக்கிய வீரராக திகழ்கிறார். அவரது அனுபவமும் வேகமும் குவாலிஃபயரில் நன்றாக ஜொலித்தது. இந்த சீசனின் தொடக்கத்தில் அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் குவாலிஃபயர் ஒன்றில் சிறப்பாக வீசினார். அவர் மீண்டும் தனது அபாரமான பந்துவீச்சை வெளிப்படுத்தினாலே எதிரணிக்கு பெரும் சவால்தான். ஜாஸ் தயாள் RCB அணியின் தவிர்க்க முடியாத டெத் பவுலராக உருவெடுத்துள்ளார். மிகவும் நெருக்கடியான நேரத்தில் கட்டுக்கோப்பாக வீசுவதில் வல்லவராக உள்ளார். அவர் சிறப்பாக வீசினால் எதிரணிக்கு சவால். இவர்கள் 3 பேர் வேகத்தில் முக்கிய வீரர்களாக உள்ள நிலையில் சுழல் அஸ்திரமாக சுயாஸ் சர்மாவும் குருணல் பாண்டியாவும் உள்ளனர். கட்டுக்கோப்பாகவும் விக்கெட்டுகளை வீழ்த்தும் பந்து வீசும் ஆற்றல் கொண்டவராகவும் சுயாஸ் சர்மா உருவெடுத்துள்ளார். பஞ்சாப் அணிக்கு எதிரான குவாலிஃபயர் ஒன்றில் 3 முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மற்றொரு சுழல் சாம்ராட்டாக குருணல் பாண்டியாவும் உள்ளார். சுழல் பந்து வீச்சாளர்களுக்கான விதிவிலக்காக பாண்டியா உள்ளார். கூக்குலி, லெக் ஸ்பின், ஆஃப் ஸ்பின் ஆகியவற்றிற்கு பதிலாக யார்கர், பவுன்சர் என சுழலில் யாருமே வீச முடியாத பந்துவீச்சை வீசி வருகிறார். இவர்கள் மட்டுமன்றி செப்பட் மித பந்து வீச்சாளர் ஆவார். லிவிங்ஸ்டனுக்கு ஆடும் 11இல் வாய்ப்பு கிடைத்தால் அவர் பந்து வீசும் வாய்ப்பும் கிடைக்கும். அவரும் சிறந்த சுழற்பந்து வீச்சாளர். பஞ்சாப் அணியும் பந்து வீச்சில் அசத்தலாகவே உள்ளது. அந்த அணியில் ஆர்ஷ்தீப் சிங், ஜெமிசன், விஜயகுமார் வைசாக், சஹால், சப்ரீத் ஃபரர், ஒமர் சாய், சஹால், டோய் உள்ளனர். பஞ்சாப் பந்து வீச்சை வழிநடத்தும் பொறுப்பை ஆர்ஷ்தீப் சிங் ஏற்றுக்கொண்டுள்ளார். இடது கை வேக பந்து வீச்சாளரான அவர் திறம்பட பந்து வீசினால் பஞ்சாபிற்கு பலமாக அமையும். அவரும் சிறந்த டெத் பவுலர் ஆவார். பஞ்சாபின் புதிய நம்பிக்கை நட்சத்திரமாக ஜெமிசன் உள்ளார். ஹெசல்வுட்டை போல 6 அடி உயரமுள்ள இவர் மும்பைக்கு எதிராக அசத்தலாக பந்து வீசினார். அவரது அசத்தல் பந்து வீச்சு தொடர்ந்தால் பஞ்சாபிற்கு நம்பிக்கை அதிகரிக்கும். முன்னாள் RCB வீரரான விஜயகுமார் வைசாக் நல்ல வேக பந்து வீச்சாளர் ஆவார். அவர் நன்றாக வீசினால் சவால் அளிக்க முடியும். ஒமர் சாய் பஞ்சாபிற்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக குவாலிஃபயர் போட்டியில் வீசினால் அவர் இறுதிப் போட்டியில் அப்படி பந்து வீச வேண்டியது அவசியமாகும். பிரதான வேகப்பந்து வீச்சாளர்களான இவர்களுடன் பஞ்சாபின் சுழலை முன்னாள் பெங்களூர் வீரரான சஹால் வழிநடத்த உள்ளார். அனுபவம் நிறைந்த சஹால் சுழலில் மிரட்டினால் சவாலாக மாறிவிடும். அவருக்கு பக்கபலமாக ஃபிரார் உள்ளார். அவருக்கு IPL தொடரில் ஏராளமாக பந்து வீசிய அனுபவம் உண்டு. இந்த சுழல் கூட்டணி தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டியது அவசியமாகும். இந்த பிரதான பந்து வீச்சாளர்கள் மட்டுமன்றி ஸ்டோய்னிஸ் மிதப்பந்து வீச்சாளராக திகழ்கிறார். முசீர் கானும் சுழலில் அசத்தும் திறன் கொண்டவர். இரு அணிகளும் சரிசம பந்து வீச்சு பலத்துடன் காணப்படுவதால் எந்த அணியின் பந்து வீச்சும் மைதானத்தில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அந்த அணி முதல் முறையாக கிண்ணத்தை முத்தமிடும். IPL சாம்பியன் பெங்களூரா, பஞ்சாபா? பிரீமியர் அரங்கில் இரு அணிகளும் 36 முறை மோதின. இதில் தலா 18 வெற்றிகளுடன் சமபலத்தில் உள்ளன. இம்முறை
இம்முறை 3 முறை மோதின. இதில் பெங்களூர் 2, பஞ்சாப் 1 வென்றன. அகமதாபாத் மோடி மைதானத்தில் இரண்டாவது முறையாக மோத உள்ளன. இங்கு ஏற்கனவே நடந்த போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூருவை வீழ்த்தியது. ஃபைனலில் இரு அணிகளும் முதல் முறையாக மோத உள்ளன.